ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு பாண்டியன் ஸ்டோர் மகா சங்கமம் எபிசோடில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கும் முன்னாடி தீம் பார்க் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே சுரேஷ்க்கும் மதிக்கும் இடையில ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆனால் நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோமதி தங்கராஜ் ஃபேமிலியை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருப்பாங்க. தங்கராஜ் ஃபேமிலியோட கோமதி வீட்டுக்கு சாப்பிட வராங்க. கோமதி அவங்க கையாலேயே தடபுடலாக விருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் காரக்குடியல் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தங்கராஜ் சாப்பிட்டு பார்த்துட்டு சமையல்லாம் சூப்பராக தான் இருக்குது, பட் என்ன இருந்தாலும் என் ஒய்ஃபோட சமையலுக்கு விட்டது தான் அப்படின்னு சொல்லணுன்னே மீனா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொன்னோடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, என் மாப்பிள்ளைக்கு என் பொண்ணுன்னா உசுறு. என் பொண்ணை எந்த சூழ்நிலையிலையுமே இன்ன வரைக்கும் விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. ஆனால் அவள் தான் சில டைம் புரிஞ்சிக்காமல் என் மாப்பிள்ளைகிட்ட சிடுன்னு மூஞ்சி காமிச்சிக்கிட்டே இருப்பாள். தங்கராஜ் கேட்குறாங்க, சரி நம்ம நாளைக்கு எத்தனை மணிக்கு தீம் பார்க் கிளம்புறோம்? நாளைக்கு கண்டிப்பாக போயே ஆகணுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கே, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாமா? ராஜலட்சுமி சொல்கிறாங்க, நானும் அதை தான் மாப்பிள்ளை சொன்னேன். இந்த வெயிலில் யார் போயிட்டு வர்றது? எனக்கு வேற கால்லாம் கடுக்கடுன்னு இழுக்குது. சாப்பாடு வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னால் அதுவும் கேட்க மாட்டுறாங்க. வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. வெளியே சாப்பிட்டா எனக்கும் ஒத்துக்காது, மாமாவுக்கும் ஒத்துக்காது. அதுவும் இல்லாமல் ஹோட்டல் சாப்பாட்டெலாம் என்னென்ன போடுறாங்களோ. சொல்லிகிட்டு இருக்கும்போதே கோமதி சொல்கிறாங்க, அதெல்லாம் வயசானால் வரதாங்க செய்யும். இதுக்கெல்லாம் பார்த்து நம்ம எங்கேயுமே போகாமல் இருக்க முடியுமா? என்னெல்லாம் பாருங்கள், எனக்கெல்லாம் எங்கே போனாலும் அந்த பிரச்சனையே இல்லை. என்ன சாப்பிட்டாலும் இது ஜீரணமாகாது, இது சேராதுன்ற அந்த பிரச்சனையே இல்லை. ஒரே இடத்துல உட்காந்துருந்தா எல்லா நோயும் வரதாங்க செய்யும். நல்லா ஓடி ஆடி வேலை செய்யணும். இதுக்கு தான் என்ன மாதிரி. ஒரு நாள் அப்படி தான் நானும் மீனாவும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போது இவங்க யாரும் உங்கள் அக்காவான்னு கேட்டுவிட்டாக. உடனே எல்லாரும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சிக்கிறாங்க. ராஜலட்சுமி மட்டும் கோவத்தோடு கோமதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, நாங்களாம் அந்த காலத்தில் செய்யாத வேலையா? நாங்களாம் குழந்தையும் பார்த்துக்கிட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூலும் அனுப்பிச்சிக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு காட்டிலையும் வேலை செஞ்சோம். இப்போ இருக்க பிள்ளைங்க வேலைக்கு போனால் வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டுறாங்க, வீட்டு வேலை செஞ்சால் வேலைக்கு போக மாட்டேறான்றாங்க அப்படின்னு மதியை பார்த்து சொல்ல, மதி உடனே இதை பாருங்கள், ஜாடமாடியால் யாரும் எதுவும் பேச வேணாம். எது சொல்கிறதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்கள், சரிங்களா? பாருங்கள் எப்படி எதிர்த்து வாய் பேசுகிறான்னு. இப்படியே தான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவாள். தங்கராஜ் சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பாதடான்னு. உன் பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லு சுரேஷ், உன் பொண்டாட்டி வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணால் வாய் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். உடனே கோமதி சொல்கிறாங்க, இந்த காலத்தில் பொண்ணுங்க வேலைக்கு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நீங்கள் சாதாரணமாக வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நாங்களாம் எங்கள் வீட்டில் மருமகளுங்களை வேலைக்கு போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்ல மாட்டோம். உன் இஷ்டம், உனக்கு வேலைக்கு போக விருப்பம் இருந்தால் போ, இல்லைன்னா போகாத, அப்படி தான் சொல்லுவோம். ராஜலட்சுமி சொல்கிறாங்க, அது உங்கள் வீட்டில், இது எங்கள் வீட்டில் அப்படி இல்லைங்க, இதுதான் எங்கள் வீட்டு பழக்கம். பேசிகிட்டு இருக்கும் போதே சுரேஷ் உள்ள மதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீ ஏன் அப்பா அம்மாவை எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? அவங்க ஏதாவது பேசுனா கம்முன்னு சரின்னு சொல்ல மாட்டியா? ஓ, உங்கள் வீட்டில் என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் சரின்னு வீட்லேயே இருந்துக்கணுமா? என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் குடும்பமும்? உங்கள் அப்பா அம்மா பண்ணுறதை ஏன் என்னான்னு ஒரு வாரத்தை கேட்க முடியல, வந்துட்டீங்க என்ன குத்தம் சொல்கிறதுக்கு. நகருங்க அந்தாண்ட ஃபஸ்ட்டு. கோமதி எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புன வாட்டி சுரேஷை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு என்றைக்குமே மதியை திட்டாத சுரேஷ். ஒரு பொண்ணை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். உங்கள் அப்பா அம்மாவை நீ எதிர்த்து பேசணும்னு நான் சொல்லலை, அவங்கள நீ எதிர்த்து கேள்வி கேட்கலனாலும் பரவாயில்ல, பட் இதை ஒரு ரீசனாக வச்சு நீயும் மதியம் சண்டை போட்டுக்காதீங்க. உங்களுக்குள்ளே இன்னும் கேப் அதிகமாக தான் செய்யும். நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் மதியம் கூடிய சீக்கிரம் ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு ஒரு பெஸ்ட்டு கப்பலாக காரைக்குடிக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் சுரேஷ். என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு தப்பாக நினச்சிக்காதப்பா. எனக்கு தெரிஞ்சு மதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ தான் பார்த்துக்கணும். சரிப்பா, நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும். நீயும் போய் தூங்கு, நானும் தூங்குறேன். தீம் பார்க்கில் என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.